சென்னை தாம்பரத்தில் நெஞ்சுவலி காரணமாக பாதிக்கப்பட்ட மூதாட்டியை தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாமதமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதால் உயிரிழந்ததாக அவரது மகன் புகார் தெரிவித்துள்ளார். இரும்புலியூரைச் சேர்ந்த அக்பர் என்பவர் தனது தாயாருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து தாம்பரத்தில் உள்ள யூனிடாஸ் மகளிர் மருத்துவமனை ஆம்புலன்ஸை அழைத்ததாக கூறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துருக்குறாங்க, லோக்கல்ல இருக்க கிளினிக்ல பார்த்துருக்காங்க. பார்த்தவொன்னே பெயின் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. நல்லா எழுந்திருக்கிறாங்க, பக்கத்தில் யாருமே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு மூலையில் இருந்துட்டோம். இருந்தவொடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடனே அந்த கிளினிக் போனவொடனே அந்த கிளினிக்கில் இருக்கிறவங்க பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரோடு முனையில் இருந்திருக்குது. முனையில் இருந்தவொடனே இந்த ஜிஎஸ் உடனே வந்திருக்கிறாங்க. வந்தவொடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலன்றது நமக்கு தெரியல. கூட்டின்னு வருமா எங்கள் அம்மாவுக்கு இந்தி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது. அது வர வழியிலே சொல்லியிருக்கிறாங்க, அப்பா எனக்கு இந்தி மிஷனில் கூட்டின்னு போயிடுப்பா, எனக்கு ரொம்ப பெயின் இருக்குதுன்னா. பர்டிகுலர் டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, எனக்கு இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக இங்கே வந்திருக்கிறாங்க. சார் சோறு தானே தின்றானுங்க, பணம் காசு என்ன தின்னு தொலைட்டோம். நான் வேணாம்லாம் சொல்லலை, ஒரு வார்த்தை சொல்ல பக்கத்தில் போயிருக்கலாம்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல. அங்கே போய் தவிர பர்டிகுலர் எப்படி சார் வாய் சொல்லலாம், போக முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல. நான் இங்கே சொன்னதுனால தானே சார் அவன் பண்ணியிருப்பான். டிரைவர் பர்டிகுலர் அரை மணி நேரம் 40 நிமிஷம் கழிச்சு இங்கே இருக்கிற இருமலூர்லேருந்து இங்கே வந்து 40 நிமிஷம் கழிச்சு இங்கே வந்துருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் பண்ணும்போது என்ன சார் பண்ணுவாங்க, 40 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கா சார். ஒரு செகண்ட்ல போகக்கூடிய உயிர் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல போயிருக்கலாம்ல சார், ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கலாம்ல. நான் அங்க போயிருந்தேன், மனசு ஏதாவது ஒண்ணு இருக்கும். நான் இங்க வந்திருக்கேன், இங்க யாரோ 40 நிமிஷம் கழிச்சு இங்க வந்தோட என்ன சார் சாதாரணமா நீங்களே சொல்லுங்க சார். தாய் சார், நாங்களாம் இங்க நிக்கிறோட எதுக்கு, ஒரு தாய் தானே சார். நாங்க 50 பேர் இருக்கோம் சார். எங்க தாய் உயிர் போகும்போது யாருமே கிடையாது சார். யார் ஐயோ சார், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட 50 பேர் நிற்போம் சார். ஐயோ ஆண்டவா அல்லா, எனக்கு தெரியும் எங்க அம்மா வரமாட்டாங்க, நல்லது. முன்னாடி தடவை இந்த மாதிரி பர்டிகுலரா இந்த ஏவோ இங்க வந்து அரை மணி நேரமா கத்துறாங்க. ஒரு எனக்கு என்னன்னு சொல்லி அவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை வந்து இந்த ஏவோவோ இங்க தீனோ வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒரு வார்த்தையும் சொல்ல. அப்ப என்ன சார் இவனுக்கு எல்லாம் பண்ணுவானுங்க சொல்லுங்க பார்க்கலாம். பணம் சம்பாதிங்க வேணாம்லாம் சொல்லல, அதுக்கு ஒரு இது இருக்குது இல்ல. 70-80 வயசு சார் எங்க அம்மாவுக்கு, எனக்கே தெரியும் சார். கண்டிப்பா நல்லாதான் இருந்தாங்க, நடந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சாதாரண மினி ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ்ல உடனே வந்திருக்கிறாங்க, யாருமே இல்லையே, டிரைவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. அவங்கள அந்த ஒரு பர்டிகுலர் கிளினிக்லயே கூப்பிட்டுருக்காங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. உண்மை சார், அது சரி போய் தொலைட்டும் சார். அதுங்க அவ்வளோதான், அதுங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம், நான்லாம் படத்துல தான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு நேரில் கண்ணு எதிரில் பார்த்துருக்கேன் சார். இதெல்லாம் கண்ணு எதிரில் நடக்குது சார். இது என்ன சொல்லலாம், அவங்க என்ன சொன்னாங்க, என் மேலே தப்பே கிடையாதுன்றார். ஒரு ஹாஸ்பிட்டலுடைய ஏவோ இங்கே தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலு, பார்வதி ஹாஸ்பிட்டலு, இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலு ஏவோ ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பிளைனே அவங்க ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க.